இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையா, மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. அற்புதமான கல்யாணி ராகத்தில் இது போன்ற எத்தனையோ அற்புதமான பாடல்களை நமக்கு பரிசாக தந்த அந்த இசை மன்னர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வெல்கம் டு மனதோடு மனோ. மனதோடு மனோவில் இன்னைக்கு வரப்போகிற கெஸ்ட் நாட்டுப்புற பாடல்களின் நாயகி அப்படி என்று கூறலாம். வெஸ்டர்ன் ஜோனர்லேயும் இவங்க கெட்டிக்காரங்க. நீண்ட நாளாக எத்தனையோ ஹிட் சாங்ஸ் தென்னிந்திய பாஷைகளில் நமக்கு பரிசாக தந்த அன்பு சகோதரி, லெட்ஸ் வெல்கம் மால்குடி சுபா. வெல்கம் டு மனதோடு மனோ. சுபாஜி, மனோஜி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ரொம்ப பாப்புலர் ப்ரோக்ராமில் வந்து என்னை இன்வைட் பண்ணினதுக்கு ஜெயா டிவிக்கும் உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் கொடிகட்டு நாட் ஒன்லி ஒன் லாங்குவேஜ், தெலுங்கு, கன்னட பாஷை, தமிழ், ஒரியா, போஜ்பூரி, அப்படி இப்படி எத்தனையோ லாங்குவேஜஸ் நீங்களும் பாடிட்டே வந்தீங்க. உங்கள் கூட நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆஹா, ஸோ நீங்கள் பாடிக்கல ஐயா, பக்கத்தில் லேசாக ஜிஞ்சாக்குன்னு நான் ஆமாம், 15 லட்சம் கேசட்டு விற்றது உங்களதா எனதா அப்படின்னு கேட்டால் சுபாஜிக்கு தான் அந்த பெருமை சேரும். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த கேசட்டு அதனுடைய எப்படி அது உருவானது, இந்த மால்காடி அப்படின்ற பேர் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இசை நார்மலாக நான் ஒரே ஒரு இதில் குட்டியாக ஒரு ஜில்ஜா கடிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாணி ராகத்தில் வந்து நீங்கள் ஆமாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இசை கேட்டால் புவி அசைந்தாடும், என்னோட வாழ்க்கையோட அஸ்திவாரம் ஒரு பயங்கர ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கு. ஸோ அதே கல்யாணியில் புளியார் சுழி போகிற இடத்துல உங்களுக்கு இந்த பாட்டு. பால் சுரக்கு ரமணன் முகம், பாசம் சுரக்கும் இவன் பார்வையில் நீங்கிடாத பக்தியோ பிறக்கும். பால் சுரக்கு ரமணன் முகம், ரமணா ரமணா பால் சுரக்கு ரமணன் முகம், பாசம் சுரக்கும் இவன் பார்வையில் நீங்கிடாத பக்தியோ பிறக்கும். ரமண மாலை ஒளிநாதம் விண்ணை பேழகும், ரமண மாலை ஒளிநாதம் விண்ணை பேழகும். இவன் காலடியில் தஞ்சம் என்றால் யாவும் கிடைக்கும். குரு ரமணா சிவ, குரு ரமணா சிவ,
குரு ரமணா சிவ குரு ரமணா குரு ரமணா சிவ குரு ரமணா சிவ குரு ரமணா சிவ குரு ரமணா குரு ரமணா சிவ குரு ரமணா சிவ குரு ரமணா சிவ குரு ரமணா குரு ரமணா சிவ குரு ரமணா குரு ரமணா சிவ குரு ரமணா. ஃபென்டாஸ்டிக். சொல்லாமலே சொல்லிட்டீங்க. என்னுடைய ஆரம்பம், இந்த பிறவி எல்லாம் அந்த இறைவன்தான். நல்ல வார்த்தை. ஆனாலும் தாய், ஏன்னா அம்மா டெஃபினட்டாக அற்புதமான பாட்டு தெரிஞ்சவங்களாக இருந்திருக்கும் சுபா அவர்களுக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த பிளட்டில் இருந்தால் தான் சைல்டு ப்ராடஜியாக வர முடியும். சுபாஜி சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு இருக்குங்கன்றது. மனோஜி எவ்வளவு ஸ்டேஜில் அம்மா அப்பா வந்து ஆக்ட் பண்ணச்சு. நீங்கள் சின்ன வயசுலேயே அவளை பார்த்து தான் பார்த்து ப்ளஸ் அது பாடின உடனே 2 ரூபா நோட்டு 1 ரூபா நோட்டு பின்னில் குத்துவாங்க. ஸ்கூல் விட இது பெட்டராக இருக்கு அப்படின்ற ஆசையில் இசை மேலே ஆர்வம் அதிகமாச்சு. ஒரு பாருங்க டர்னு, சின்ன குழந்தை மேலே ஏறி ஒரு ஸ்டூலில் ஏறி பாடும் பொழுது, ஏய் குட்டி நல்லா பாடுறனே வா 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 அப்படின்னு பின்னோட 1 ரூபா 2 ரூபா கொடுத்த உடனே ஸ்கூலில் எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான். நாம காசு கொடுத்துட்டு வேறு கடையில் வாங்க வேண்டியதாக இருக்குது. நோ, இதை விட ட்ராமா பெட்டரு அம்மா அப்பா கூட அப்படின்ற சிந்தனை கொண்டு வந்ததே இசை தான். வெரி ட்ரூ மனோஜி. சுபாஜி, அந்த ஆரம்பம் எப்படி வந்தது உங்கள் வாழ்க்கையில்? அதுக்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? அந்த கிரேட் பர்சனாலிட்டி. கண்டிப்பாக நம்மளோட தாய் தகப்பன் தான். ஆமாம். அது எப்படின்னா வந்து வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறச்சே வேலை செஞ்சுட்டு இருக்கிறச்சே பாடின்னு இருப்பா. ஆமாம். பாம்பேயில் பிறந்து வளர்ந்தவனா. நீங்கள் அங்கேயே பிறந்துட்டீங்க. ஃபென்டாஸ்டிக். ஸோ அங்கே வந்து ஹிந்தி மியூசிக், மராட்டி மியூசிக், ரேடியோ, அந்த காலத்தில் ரேடியோ தான் இருந்தது. ஆமாம். ஸோ எல்லாரும் பாடின்னு இருப்பா. என்னைக்கு பாடலையோ அன்னைக்கு கண்டிப்பாக 2 பேரும் சண்டை போட்டுட்டு பேசலைன்னு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸோட கோஷன்ட் வந்து எங்கள் ஆற்றுல வந்து மியூசிக் தான். சண்டை போட்டுக்கு ஒரு 2 நாள் ஏதாவது சத்தமே இல்லைன்னா அன்றைக்கி கண்டிப்பாக அப்பா அம்மா கிட்ட பேசல, இல்லாட்டி அம்மா அப்பா ஏதோ கோச்சுண்டு. ஸோ மியூசிக் வந்து நம்மளோட வீட்டோட அட்மாஸ்ஃபியரை வந்து அது சொல்லும். அது ஒரு இன்னைக்கு என்ன அது என்னதுன்னு நல்லா காமிக்கும். ஸோ இசை வாஸ் ஆக்சுவலி த அஸ்திவாரம். அந்த பின்னாடி அந்த ஸ்ருதி இருக்கும்ல ஆற்றுல. ஸோ அது சரியாக அது கரெக்டாக டியூன் அவுட்னு இருந்தானாக்கா தெரியும் அன்றைக்கி ப்ராப்ளம் இருக்குது வீட்டில்னு. ஸோ அந்த அளவுக்கு மியூசிக் சும்மா நடந்துட்டு இருக்கிறச்சே எல்லாரும் பாடிட்டு இருப்பார் மனோஜி. ஸோ அப்புறம் வந்து எங்கள் காலனியில் இருக்கிற பில்டிங்ஸ், அந்த ஊரில் நிறையா சொசைட்டிஸ் இருக்கும். ஒரு கம்பவுண்ட் இருக்கும், அதில் ஒரு 4-5 பில்டிங்ஸ் இருக்கும். கணேஷ் சதுர்த்தி டயத்தில் எல்லாம் வந்து மேடையை போட்டுட்டு எல்லாரும் குழந்தைலாம் ஏற்றிடுவாங்க. அதுதான் சாக்குன்னு. நான் வந்து என்ன பார்த்துருக்கேன்னா, அந்த நாள் வந்து நிற்கிறவா அத்தனை பேரும் வந்து ஹீரோ ஹீரோயின். எஸ். எல்லாரும் ஆணும் வாய் பொழந்துன்னு பார்த்துட்டு இருப்போம் அவளை. ஸோ நான் வந்து அந்த மேடையில் ஏறணும்னு, ஏன்னா சந்தோஷம் இருக்குது எல்லாருடைய மூஞ்சியில். எவ்ரிபடி இஸ் ஹாப்பி அண்ட் எவ்ரிபடி இஸ் என்டர்டெயின். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 மேடை பவர்னு சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு சித்தி நம்மள்கிட்ட வந்துட்டுனா அப்போது இட்ஸ் அ ஹியூஜ் ஒன், யூனோ, பிகாஸ் எல்லாரையும் வந்து சந்தோஷமாக ஆக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு சித்தி நம்மளோட கையில் வராதா அப்படின்னு லேசாக எங்கேயாவது சீடு கண்டிப்பாக போயிருக்கோம். கண்டிப்பாக. அந்த டயத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ், ஆமாம், மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்ன பார்த்தோன்னா, இந்த கோலி கீத் இருக்கும்ல, கோலினா வந்து ஃபிஷர் ஃபோக்கோட, பாம்பேயோட ஃபிஷர் ஃபோக், அவளோட எல்லாம் இந்த குட்டி கிராம தொட்டிலெல்லாம் வந்து அந்த சாங்ஸ் வந்து அந்த பூம்பூ ஸ்பீக்கரில் போடுவாங்க. கல்யாணம், யாராவது கல்யாணம்னா இங்கேயும் போடுறது இல்லை, இந்த அம்பாளோட டயத்தில் டமால் டிமில்னு அடிப்பாங்களே. ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு கோலி சாங்ஸ்னு. இப்போ இந்த ஒரு I'll give you one small song from that time, okay? வல்லோரே நக்குவா ஹோ வல்லோரே ராமா,
வல்லோரே நக்குவா ஹோ வல்லோரே ராமா मी डोल कर दर्यात राजा मी डोल कर राजा धर पाण्यावरी पंधराला करतो येसा मी डोल कर दर्यात राजा वल्लोरे नकवा हो वल्लोरे रामा वल्लोरे नकवा हो वल्लोरे रामा वल्लोरे रामा वल्लोरे रामा वल्लोरे रामा ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இன்ஸ்பிரேஷன் ஒரு அற்புதமான ஒரு பீட் உள்ள பாடல் உங்கள் மனசில் பதிவாயிருக்கு. ட்ரூ, வெரி ட்ரூ. என்ன லாங்குவேஜ் இது? இது வந்து மராட்டி. ஏன்னா டெஃபினெட்லி அக்கம் பக்கம் எல்லாம் மராட்டி தான் பேசிட்டு இருப்பாங்க மும்பையில். வெரி ட்ரூ. அதான் சொன்னல, அந்த ஊரோட வில்லேஜஸில் வந்து நிறைய மராஷன்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அவளோட ஃபோக் சாங்ஸ் அடிக்கடி ஸ்கூலுக்கு போகிற வழி பின்னாடி வர வழியெல்லாம் அதுதான் ஒழிச்சுன்னு இருக்கும் காதில். ஸோ நம்மளுக்கு அறியாமல் வந்து அந்த க்ரூவ் அந்த பீட் வந்து பதவி ஆயிருக்கு. கண்டிப்பா. என்ன மெலோடி மெயின்டைன் பண்ணாங்க பாருங்க, வெரி பியூட்டிஃபுல்லாக. ஹிருதயநாத் மங்கேஷ்கர். இது ஒரு அடிப்படையாக எடுத்துக்கிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்ல. ஆமாம். வந்தேண்ட பால்கார பத்தி பாட போறேன், புது காட்டு கட்டி ஆட போறேன். வந்தேண்ட பால்கார அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், உன்னால முடியாது தம்பி, பாதி உள்ள உனக்குதப்பா வந்து பால தாய் பால நம்பி. வல்லோரே நக்குவா ஹோ வல்லோரே ராமா வல்லோரே நக்குவா ஹோ வல்லோரே ராமா. மியூசிக் யூனிவர்ஸ். வெரி ட்ரூ. அதாவது சப்தஸ்வரம் அதுலேருந்து அது எங்கிருந்து வேணும்னா அது அந்த ஹாண்ட் பண்ணிருக்கோம் அந்த இசையமைப்பாளர் தேவா அவர்களை. அந்த 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 லைன் எசன்ஸ் எடுத்துட்டு நமக்கு புதுமையான நம்மளோட சவுத் இந்தியன் தமிழ்நாட்டோட இசையோட குரூவ் மாத்திருக்காரு. பியூட்டிஃபுல். நம்மளோட குரூவ் கொண்டு வந்து அந்த ஃபோக் அந்த அந்த டேஸ்ட் உங்களுக்கு சின்ன வயசுலேயே உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். சிவாஜி, இசைக்கு ஆரம்பமே நாட்டுப்புற பாடல்கள் தான். அந்த மண் வாசனை கலந்த அந்த ஃபோக். என்னென்ன ஃபோக் நீங்கள் வாழ்க்கையில் கேட்டிருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளரும் போதே உங்களோட சேர்ந்து அது வளர்ந்துருக்கு. ஆக்சுவலி நான் வந்து மியூசிக்னு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் கற்றுக்க முயற்சி பண்ணினேன், கிளாசிக்கல் மியூசிக். அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து சோறு போட்டிருக்கு என்னோட ஆன்மாக்கு, அந்த ஜேர்னிக்கு. இந்த ஃபவுண்டேஷன் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து எல்லா ஜோனர்ஸும் டச் பண்ண முடிஞ்சது. ட்ரூ, வெரி ட்ரூங்க. நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பூ இருக்குல்ல, கதம்பம், ரொம்ப அழகாக உள்ளேந்து கொண்டு வரையில் மனோஜி. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டேலண்ட்டு அது வந்து எல்லா லாங்குவேஜையும் கவர் பண்ண தரும்போது எனக்கு என்ன பெருசாக தெரியும், என் வீட்டில் என் பசங்க மூஞ்சி தான் சூப்பர், எனக்கு என் குழந்தைங்க தான் அழகு அப்படின்னு நினைப்பேன். பட் அழகாக இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் நம்ம பாசமாக அணைச்சிக்கிட்டா அதில் ஒரு ஆனந்தம், சந்தோஷம் இருக்குது. அதே மாதிரி தான் இசை. ஒரு பெரிய மீட்டிங் வச்சா கூட ஒரு 3 மணி நேரம் 3 செகண்ட் கரெக்டாக உட்கார முடியாத மக்கள் 4 மணி நேரம், 4-5 மணி நேரம் எழுந்துக்காமல் உட்காந்துக்கிறாங்க மனோஜி. 100% ட்ரூ. கிராமத்துக்கு போனால் மேடை நாடகங்கள். வெரி ட்ரூ. கிராமத்திலேயே இந்த ஃபோக். எஸ், இதுதான் டைம் பாஸ் அவங்களுக்கு. வெரி ட்ரூ. ஸோ அதில் பல பரிமாணங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பாம்பேலேருந்து ஜிகுன்னு வண்டி எங்கே போச்சு, டெல்லிக்கு போச்சு. டெல்லிக்கு போச்சு. அங்கே வந்து நிறையா நாடுகள் இருக்குல்ல. ஸோ ராஜஸ்தான் இருக்கு, பஞ்சாப் அண்ட் சிந்து இருக்கு. ஆமாம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் சாப்பாடு ப்ளீஸ். தீனி நான் என்ன சாப்பிட்ருக்கேன்னு. லாலு மேரி பத்து
रखियो भला झूले लालण हाँ जी हाँ जी लाल मेरी पत रखियो भला झूले लालण हाँ सिंदड़ी दा हाँ जी। सेवन दा सतीशा बास कलंदर दमादम मस्त कलंदर आहा हली दम दम दे लंदर दमादम मस्त कलंदर हली दा पहला नंबर हो लाल मेरी पत रखियो भला झूले लालण लाल मेरी पत रखियो भला झूले लालण सिंदड़ी दा सेवन दा सतीशा बास कलंदर दमादम मस्त कलंदर अली दम दम दे लंदर दमादम मस्त कलंदर अली दा पहला नंबर हो लाल मेरी हो लाल मेरी शाबाश चार चराग तेरे वरण हमेशा चार चराग तेरे वरण हमेशा पंजुआ में बारण आई भला झूले लालण ओ पंजुआ में बारण ए आहा 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 ओ पंजुआ में बारण आई भला झूले लालण सिंदड़ी दा सेवन दा सतीशा बास कलंदर दमादम मस्त कलंदर अली दम दम दे लंदर दमादम मस्त कलंदर हो लाल मेरी हद रखियो भला झूले लालण हो लाल मेरी पद रखियो भला झूले लालण सिंदड़ी दा सेवन दा सतीशा बास कलंदर दमादम मस्त कलंदर अली दम दम दे लंदर दमादम मस्त कलंदर अली दा पहला नंबर हो लाल मेरी हो लाल मेरी लाल मेरी हो लाल मेरी लाल मेरी हो लाल मेरी वाह क्या बात है बहुत 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 शुक्रिया என்ன ஒரு கம்போசிஷன் என்ன ஒரு பெப் சத்தியமா ட்ரூ என்ன பெப் இருக்குங்க ட்ரூ அது இல்லாம அந்த ஹெட் வாய்ஸ்ல என்ன ஓப்பனா பாடினாங்க அடி சக்கே ஹெட் வாய்ஸ் செஸ்ட் வாய்ஸ் வா, வந்தாச்சு. கடிச்சுட்டா வந்தாச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு கூட தெரியாது சாமி எனக்கு லா, 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 லா. ஓகே அங்க வந்து சங்கதி பாடும்போது இந்த வோக்கல் கார்ட்ஸ்கள் என்ன என்ன ஃபுட் ஃபீடிங் தெரியுமா ட்ரூ வெரி ட்ரூ சாமி பாடினா போச்சு அது அதனுடைய ஜீவனே போச்சு ட்ரூ ட்ரூ அதாவது சுபாஜி வாய்ஸ் அந்த பிச்சில் எப்படி இருக்கும்ன்றது காட்டிய பாடல் இதுதான் டெஃபினட்டா ஒவ்வொரு சாங் பாடும்போது நம்மளுடைய அந்த ஃப்ளேவர் எப்படி மாறுது பாருங்க நமக்கு அறியாமலே அந்த பாட்டுக்கு எப்படியாவது அது நான் நியாயம் செய்யணும் அப்படின்ற அதுதான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடின மனோஜி அதுவும் இங்க வந்து இந்த இந்த மேடை வந்து கொஞ்சம் பயமில்லாத ஒரு கேஸ் ஸோ இல்ல இது வந்து கோடானு கோடி ரசிக பெருமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா ஜெயா டிவி மூலமா ரொம்ப அதாவது சந்தோஷமா இருக்கு சுபாஜி கிட்ட ரேர் கலெக்ஷன் இதெல்லாம் சத்தியமா அதாவது நார்மலா இப்படி ஒரு டிராவல் நிறைய பேர் கிடைக்காது இல்லையா வெரி பிளெஸ்ட் நிஜமா நிறைய நிறைய கலர்ஸ் சேர்ந்துருக்கு சிங்கிங்கில் அதையும் ஃபோக் அதுவும் அதுவும் இப்போ வந்து ராஜஸ்தானி ஃபோக்கு ஹரியான்வி ஃபோக்கு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அதுதான் அதுல அந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு தெரியணுன்றது தான் இப்போ வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ராஜஸ்தானி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் என்னோட பேர்லேயே ஒரு அம்மா இருக்காங்க சுபா முத்கல்னு அந்த அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க ஸோ அந்த பாட்டு உங்களுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் हायो रे मारो ढोलना हायो रे मारो ढोलना हरा 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 हायो रे मारो ढोलना
हायो रे मोरा ढोलना ओ ओ रंगीला मारो रंगीला मारो रंगीला मारो ढोलना ढोलना रे हरा 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 रा हायो रे मारो ढोलना हायो रे मारो ढोलना हो परदेसी हमार आयो बाबूजी जीवन के परदेसी हमारे अरे बार 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 करी 16 सिंगार वो तंत्री हमारे में हो गंगा की धार ओ रंगीला मारो रंगीला मारो रंगीला मारो ढोलना ढोलना रे हायो रे मारो ढोलना हरा 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 रे हायो रे मारो ढोलना ओ रे मारे आगरा तुम्हारे मचने मोलक मुझ स्मरे नीले पीले लाल गुलाबी हो कनन कचुरा रे अरे गारे 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 कोई गाँव आयो मारे लोली चमके ढोल बजारे लोली चमके ढोल बजारे ओ रंगीला मारो रंगीला मारो रंगीला मारो ढोलना ढोलना रे हरा 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 हायो रे मारो ढोलना हायो रे मोरा ढोलना हरा 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 हायो रे मारो ढोलना हायो रे मारो ढोलना हरा 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 हायो रे मोरा ढोलना हायो रे मोरा ढोलना हरा 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 हायो रे मोरा ढोलना हायो रे मोरा ढोलना அப்படி போடு வா என்ன ஒரு பெப்பி நம்பர். थैंक यू அதாவது ஃபோக்குக்கு எங்கேயுமே நின்று இருக்கவே கூடாது, நீ வந்து ஓடிட்டே இரு அப்படின்ற ஒரு அற்புதமான ரிதம். சோ ட்ரூ. மூச்செடுக்கிறதுக்கு கூட நேரம் கிடைக்காது மனோஜி சம்டைம்ஸ். சத்தியமா சொல்ல போனா அதுவும் தாத்தை தக்கதைன்னு ஆடின்னு இருப்போம்ல ஸ்டேஜ்ல, கோவிந்தா தான். இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும், 3 பேர் தான் மேடை ஏறினா அவங்க வந்து எப்படி இருக்கிற சுச்சுவேஷனையும் வித்தின் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸில் அவங்க கைக்குள்ளே எடுத்துப்பாங்க அந்த மேடையை. உஷாக்கா, உஷா தீதி, ஈஸ்வரி அம்மா, சுபாஜி. அச்சோ தேங்க்யூ 100%. அச்சோ எத்தனையோ மேடைகள் நம்ம பார்த்தோம். என்னோட மானசீக குருகளோட பேர் எடுத்திருக்கேன் நீங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்க லேடிஸ்ல ரொம்ப சந்தோஷம். ஜென்ட்ஸ்ல இருக்காங்க நிறைய பேர், லேடிஸ் எஸ்பெஷல்லி ஒரு சைடு தான் பார்த்துருக்கோம் நம்ம. ஜானகி அம்மா, சுசீலம்மா அவங்க எல்லாம் மேடை ஏறி அந்த புக்கை அப்படி வச்சுக்கிட்டு அவளோட பாட்டோடய அதெல்லாம் நாங்களாம் என்ன பண்றோமோ அவ பாட்டோடய பண்ணிடுவாங்க. அப்படி அது கூட ஆடாம அசையாம அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்தா ஜனங்க ரசிப்பாங்க, இவங்க மனசார ரசிச்சு பாடுவாங்க. ட்ரூ, வெரி ட்ரூ. பட் அந்த 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 அட்மாஸ்பியரை ஒரு கைக்குள்ள கொண்டு வந்து அவங்கள ஆட வைக்கிற ஒரு கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. அது வந்து இறைவன் கொடுத்த பெரிய கிஃப்ட். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மனதோடு மனோவில் ஒரு ஸ்மால் பிரேக்கு பிறகு சந்திப்போம். வெல்கம் பேக் டு மனதோடு மனோ. நம்ம கிராமிய பாடல்கள் அப்படின்னு சில பேர் நம்ம அந்த காலத்தில் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு, தமிழுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, தெலுங்குக்கு ஒரு ஸ்டைலு, கர்நாடகா ஒரு ஸ்டைலு, கேரளத்துக்கு ஒரு ஸ்டைலு. நீங்கள் பாடிட்டு இருக்கிறது நாங்கள் எல்லாம் கேட்காதது, நிறைய பேருக்கு தெரியாத இந்த ஃபோக் டச்சஸ். ஸோ ட்ரூ. அது வந்து அடிப்படையிலேருந்து வந்த பாடல்கள். அதர் ஸ்டேட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசை எனக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் மனோஜி. எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி சாங்ஸ் வந்து ஜாஸ்தி நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவ்வளவு டிவியில் கூட நம்மளுக்கு இந்த இதை வெளிப்படுத்துறதுக்கு கம்மி.
ஆடியன்ஸ்க்கு கூட பாட முடியாது ஷோஸில். எஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு மேடை கொடுத்த ஜெயா டிவிக்கு மறுபடியும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு கண்டிப்பா, இதே கண்டிப்பா, கிடையாது. And உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ராஜஸ்தானி ஆச்சுல்ல, அங்கிருந்து ட்ரெயின் எங்க போகுது? டிஸ்க்குன்னு மேலே ஓ, காஷ்மீருக்கு போகும். காஷ்மீர். லால் தெட்னு ஒரு ரொம்ப பெரிய மகான் இருந்தாங்க. ஸோ அவளோட பியூட்டிஃபுல் சாங் இப்போ தான் சமீபத்தில் இந்த ஷோக்காக வந்து எல்லா லாங்குவேஜஸ் இருக்கே, காஷ்மீரி மட்டும் இல்லையே. ஸோ இந்த ப்ரோக்ராம்னால நான் இன்னைக்கு ஒரு புது சாங் நான் கற்றுண்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். எல்லாம் பாடிட்டு காஷ்மீரி பாடலையேன்னு வரும் தெரியும். ஸோ கண்டிப்பா, கண்டிப்பா. அதுக்காக இந்த சாங் உங்களுக்காக. दादी चनियारो पानमाले रतमो दादी चनियारो पानमाले रतमो यख दिल चिगरस कास्तम छनियारो बानुमा लहे रे तमो हो लहे रे तमो शम्मा छनियानो पानुमाले लहे तमो लहे तमो जोगना मकासे मरखन साले जोग नमकासे मरनुले सरखे मरखन सा हुस्न तसो बाखे जय लहे तमो दादी छनियारो पानुमाले लहे तमो लहे तमो यक दिली चिगर स्कास्तम भये लहे तमो लहे तमो लहे तमो लहे तमो लहे तमो लहे तमो लहे तमो. Wow, fantastic. Thank you. அவங்க அவங்க Thank you, அவங்க ma'am. அவங்க அவங்க அவங்களோட ஸ்டைல் பாருங்களேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த இருக்கு. மலைகளுக்கு நடுவுல சத்தியமா. ஒரு அதாவது ஒரு பெயின், அறியாத பெயின் ஏதோ. ஆக்சுவலி மனோஜி இந்த பாட்டு வந்து லால் தெட்னு 1400
வருஷத்துல ஒரு 600 வருஷம் முன்னாடி ஒரு சிவ பைத்தியம் பிடிச்ச ஒரு பித்தம் பிடிச்ச ஒரு அம்மா ம் ஞானி. ஓகே. அந்த அம்மா வந்து ஏக்கத்தோட பாடின்னு இருக்காங்க அந்த சாங்கை சிவாவை அடையறதுக்கு. பார்த்தீங்களா? அந்த கரெக்டாக சொன்னேன். ஐயோ கடவுளே, நமக்கு புரியல. பட் இருந்தாலும் அந்த ஏதோ ஒரு பெயின் இருக்கு. ஆஹா, அந்த பெயின்ல ஒரு லலபி மாதிரி கொண்டு போயிட்டு அவங்க வெரி அவங்க பியூட்டிஃபுல். அர்ப்பணம் செய்த இந்த எந்த பாஷையா இருந்தாலும் என்ன, இசை ஒண்ணுதான். அந்த சிவனுக்கு அந்த அர்ப்பணை செய்த விதம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அதாவது உங்களுக்கு ஜெயா டிவி சார்பாக நன்றி சொல்கிறேன். காரணம் என்னென்னா, இவ்வளவு நீண்ட காலமாக நீங்கள் பாடிட்டே வரீங்க. சினிமா துறையிலையும் ப்ரைவேட் ஆல்பம்ஸ் எவ்வளவோ சக்ஸஸ், வெற்றிகரமான எத்தனையோ அடியெடுத்து வச்சு அப்புறம் எல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற நீங்கள் இப்போது இந்த ஷோக்கு வரும்போது இந்த லாங்குவேஜ் கூட பாடலாமே அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களை தூண்டிவிட்டு அந்த டெடிகேஷனை தட்டி எழுப்பியது பாருங்கள். கோடானு கோடி ரசிக பெருமக்களுக்கு காஷ்மீரி ஒரு ஃபோக் எப்படி இருக்கும் அப்படின்றது சுபா அவர்கள் கற்றுக்கிட்டு இந்த ஷோக்காக நீங்கள் வந்து பாடினது ரொம்ப பெருமையாக இருக்குது. God bless you. தேங்க்யூ வெரி மச். ஸோ அங்கேருந்து ட்ரைனிங்க போகுது. இப்போ இந்த ஷிஃப்ட் ஆக்சுவலி வந்து அப்பா வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க. ஸோ பாம்பேலேருந்து ஆஃபீஸ் டெல்லிக்கு போச்சு. டெல்லி என்னோட நல்ல காலம். டெல்லியிலேருந்து அப்பா வந்து டடுக்குன்னு கால்கட்டாவுக்கு போனார். ஸோ அந்த வண்டி அங்கேருந்து மறுபடியும் அவரோட ட்ராவலில் நான் பின்னாடி வந்து ஒரு போகி கிச்சிக் பிச்சிக் கிச்சிக் பிச்சிக்குன்னு வழியில் என்ன வந்தது, லக்னோ வந்தது. லக்னோவோட பாட்டு கொஞ்சம் லேசாக போயாச்சு. அடுத்தது வந்தது பீகார். ஸோ பீகாரோட ஒரு பாட்டு எடுக்கலாமா? பீகார் எவ்வளோ பெரிய சமாச்சாரம், எடுக்கலாம். தின்னுவாக்கே 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 பெடியா புலாயித தின்னுவாக்கே. இது கொஞ்சம் லேசா புரியும். நான் இங்கே சோலா சிங்கார்லாம் அழகெல்லாம் பண்ணிட்டு நான் வந்து ரெடியாக இருக்கேன் ஐயா. அம்மா வீட்டுக்கு அமிச்சாச்சு அவர். என்னைக்கு வந்து நீங்கள் என்னோட புக்காத்துலேருந்து வந்து என்ன பின்னாடி கூட்டிட்டு போக போறேன். ஹஸ்பண்ட் கிட்ட வைஃப் அவ வெயிட் பண்ணுறதுக்கு அந்த கையெல்லாம் வந்து நம்மளோட கதி கிடையாது. பட் வளையெல்லாம் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டான், சாப்பிடாம கையெல்லாம் உள்ளே ஆயிட்டாங்களாம். ஸோ பாவம் பாடுறா. ஆனா ஏகமான பாட்டு இருந்தானா கூட பொங்குன்னு இருக்கும் பாருங்க பாட்டு. தின்னுவாக்கே தின்னுவாக்கே ரொம்ப நாளா பேடியா புலாயதா வரேன்னு சொல்றேன். தின்னுவாக்கே பேடியா புலாயதா डोली लगे आओ जी गवन वाले जा राजा 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 जी दिनवा के बेड़िया बुलाइदा दिनवा के बेड़िया बुलाइदा डोली लेके राजा जी गवन वाले जा 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 राजा जी. ढोल तो हाथ नहीं के कदरल जवानिया ऊपर के जान मारे जुल्मी नथनिया ढोले तो हाथ नहीं के गदरल जवानिया ऊपर के जान मारे जुल्मी नथनिया. घर बोल के तू घर वाला गैला घर बोल के तू घर वाला गैला तन में समा हो जी. बलम वाले जा राजा जी गवन 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 वाले जा राजा जी. அம்மா வளையல் இங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து பாடணும்ல அப்படின்னு பாடினா
வராதவன் இனி வரமாட்டானோ அப்படின்ற ஆயிடும் அப்படிதான். அப்படின்னு நினைச்சு அந்த டெம்போ மாத்திட்டு அவங்க டைம் சென்ஸ் பாருங்க. நான் கொஞ்சம் குஷியாக தான் இருக்கேன். இப்படி வார்த்தைகளோட பாடினாலும் நான் உஷாராக தான் இருக்கேன். நீ வந்து கூட்டின்னு போ அப்படி தரதிங்க. போட்டில் போறங்க ப்ரோக்ராம் சூப்பரா. அதாவது ஃபென்டாஸ்டிக். நீங்கள் வந்து நாங்கள் ஃபோர்க்கு வச்சு சாப்பிடுவோம், நீங்கள் ஃபோக்கு வச்சு சாப்பிட்றீங்க. ஃபென்டாஸ்டிக். இங்கேயும் சாப்பாடா? சந்தோஷம். சிவாஜி மனுஜி. ஸோ இந்த சாப்பாடுல அடுத்த எந்த சாப்பாடு? போச்சா? ஆமா. இப்போ வந்து பீகாருக்கு அடுத்தது நம்மளுக்காக கோல்கத்தா வெயிட்டிங். ஸோ கோல்கத்தாலேருந்து ஒரு பாட்டு. எஸ். উচ্ছলে আকাশ ভরে জগনায় এক ছুটে সকলে এ মাটির ধরে তলে, এক চুকে সকলে এ মাটির ধরে তলে, আজ হাসির করলে নতুন জীবন করে আয়। আয় রে আয় লগন বয়ে যায়, মেঘ ঘুর ঘুর করে চম্পা সীমে নাই, পারুল বন্ধকে চম্পা ছুটে আয়, বঙ্গিরা সব হকে কোমর বেঁধে আয়। হায় রে আয়, হায় রে আয়, হায় রে আয়, হায় রে আয়। দিনাক থাকেন দিনা এ বাজারে টান বিনা, দিনাক না তেল দিনা এ বাজারে টান বিনা, আজ সবার মিলন বিনা যবন জীবন বিতে যায়। হায় রে হায় লগন বয়ে যায়, মেঘ ঘুর ঘুর করে চম্পা সেরে আয়, পারুল বলদাকে চম্পা ছুটে আয়, বঙ্গিরা সব হাকে কোমর বেঁধে আয়। হায় রে হায়, 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 হায় রে হায়। வாவ், ஃபென்டாஸ்டிக். மனோஜி, இது கேட்க- நீங்க வந்து சூப்பர் டூப்பரா வந்து பெங்காலில பாட்டு பாடிக்கல. ஆமாம்மா. கொஞ்சம் நீங்களும் டிஸ்க்னு அந்த பக்கம் விடுங்களேன். பெங்காலியா? உங்களோட ரசிகர்கள் கேட்டிருக்க மாட்டா. கண்டிப்பா. ও বন্ধু তুমি শুনতে কি পাও, ও বন্ধু তুমি শুনতে কি পাও, এই গান আমার এই গান আমার, ও এই গান আমার ছুঁয়ে যাবে ঈশ্বর হৃদয়ে তোমার, এই গান আমার, ও এই গান আমার, ও বন্ধু তুমি শুনতে কি পাও, ও বন্ধু তুমি শুনতে কি পাও, এই গান আমার, ও এই গান আমার. இது வந்து খুব ভালো. அதாவது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு பாட்டுக்கு கூப்பிட்டாங்க, ஃபுல் ஃபிலிம் நான் தான் பாடினேன். வேற வழி அவளுக்கு. இங்க என்ன சிங்கருங்க இல்ல சொல்லிட்டு போறேன். ஸோ நீங்களும் பெங்காலி பாட்டிருக்கீங்க, நானும் பெங்காலி பாட்டிருக்கேன், ரெண்டு பேரும் பங்காளிங்க. அப்படிதான் வச்சுக்கலாம். போட்டு அடி அவரை.